மாறிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எப்படியாவது ஒரு பைக் வாங்கிடணும் அப்படிங்கிற மனநிலை மாறி சாகிறதுக்கு முன்னால எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லார்கிட்டையும் இருந்துட்டே தான் இருக்கு. அதுல பல பேர் தங்களோட வசதிக்கேற்ப கார் வாங்கவும் செய்றாங்க. ஆனா சில கார்கள் நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காஸ்ட்லியாகவும் லக்ஸரியாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சில கார்களை நம்ம ஆட்கள் சில பேர் தங்களோட கைவண்ணத்துல எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் உங்க ஜி ஃப்ரம் ஜாக் அண்ட் ஜி இன்ஃபோ தமிழ் சேனல். லெகோ புகாட்டி. லெகோ டாய்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சு குழந்தைங்க விளையாடுற ஒரு விளையாட்டு பொருள் தான் இந்த லெகோ டாய்ஸ். இதுக்கும் புகாட்டி காருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த லெகோ டாய்ஸை பயன்படுத்தி தான் இந்த புகாட்டி காரை உருவாக்கி இருக்காங்க. இது சும்மா ஒரு டெமோக்காக உருவாக்கிய கார் கிடையாது. எல்லா கார்களை போலவும் ரோட்ல ஓடுற வகையில தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இதோட டயர், என்ஜின், ஸ்டீல் ரோல் கேஜ் தவிர மீதி எல்லா பார்ட்ஸும் இந்த லெகோ டாய்ஸால உருவாக்கி இருக்காங்க. ஆலன் ஜென்சன் அப்படிங்கிற ஒரு என்ஜினியரோட தலைமையில 10 லட்சம் லெகோ டாய்ஸை வச்சு இந்த புகாட்டி காரை உருவாக்கி இருக்காங்க. ஏறக்குறைய 19 மாதங்கள்ல இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க. வெறும் லெகோ டாய்ஸை மட்டும் வச்சு உருவாக்கிய இந்த புகாட்டி கார் சூப்பர் இல்ல? லம்போர்கினி. ஆடம்பர கார் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லார் மனதிலையும் தோணுற ஒரு கார் தான் லம்போர்கினி. ஆனா இதோட விலையை கேட்டா எல்லாருக்கும் ஒரு செகண்ட் தலை சுத்த தான் செய்யும். இந்த காரை எப்படியாவது சொந்தமாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதோட விலையை கேட்டு வாங்க முடியாம போச்சுதுன்னா கண்டிப்பா வீட்டுல ஒரு லம்போர்கினிய உருவாக்குறத தவிர வேற வழியே இல்ல. அப்படித்தான் ரஷ்யால உள்ள எலியாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஒரு லம்போர்கினி காரை தன்னோட வீட்லயே உருவாக்கி இருக்காரு. நிசான் மேக்சிமா அப்படிங்கிற காரோட பாடியையும் பிஎம்டபிள்யூவோட என்ஜினையும் யூஸ் பண்ணி தான் இந்த லம்போர்கினி காரை உருவாக்கி இருக்காரு. இதை பார்த்தா ஒரிஜினல் லம்போர்கினி காரை தோற்று போகும். அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணியிருக்காரு. எல்லாரும் இது போல காரை வீட்லயே ரெடி பண்ணுனா கார் கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஜி வாகன். மெர்சிடஸ் பென்ஸ் ஜி-வாகன் கார்களை எல்லாம் ரொம்பவே ஆடம்பரமான வகையில உருவாக்கி இருப்பாங்க. விலையும் அதற்கேற்றார் போல ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை பார்த்த ஒரு ரஷ்யர் என்ன பண்ணினார் அப்படின்னா வெறும் ஐஸை பயன்படுத்தி வாகன் காரை உருவாக்கி இருக்காரு. அங்க உள்ள காலநிலை ஜனவரியில -10 டிகிரிக்கு குறைவான சமயத்துல தான் அவருக்கு இப்படி ஐஸ் கட்டியை பயன்படுத்தி கார் உருவாக்கலாம் அப்படிங்கிற யோசனை தோணி இருக்கு. என்ஜின், ஃப்ரேம், கியர் பாக்ஸ், டயர் போல உள்ள பேசிக் பார்ட்ஸை தவிர வேற எல்லாமே அவர் ஐஸால உருவாக்கி இருக்காரு. சாதாரண கார்களை போலவே இதையும் ரோட்ல ஓட்ட முடியும். இதோட மொத்த வெயிட் 6000 கிலோகிராம். இப்படி ஒரு காரை கண்டிப்பா இதுக்கு முன்னால நீங்க பார்த்திருக்கவே முடியாது. கார்ட்போர்ட் லெக்சர்ஸ். கார்ட்போர்ட் கார் அப்படின்னு கேட்டது இது ஒரு விளையாட்டு கார் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா கார்களை போலவும் ரோட்ல ஓடுற ஒரிஜினல் கார் தான் இது. கிட்டத்தட்ட 1700 கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தர் இந்த காரை உருவாக்கி இருக்காரு. காரோட ஷேப் கரெக்டா வர்றதுக்காக லேசர் யூஸ் பண்ணி தான் கார்ட்போர்ட்ஸா கட் பண்ணி இருக்காரு. இப்படி கார்ட்போர்ட்ஸா கட் பண்ணி கார் உருவாக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் வெறும் 3 மாதங்கள்ல இந்த காரை ரெடி பண்ணி இருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். ஸ்ப்ளெண்டர். ஒவ்வொரு காரோட ஸ்பீடும் வெயிட்டும் அந்த காரோட என்ஜினை பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் பெரும்பாலான கார்களை ஸ்டீல் இல்லைன்னா அலுமினியம் யூஸ் பண்ணி உருவாக்குறாங்க. வண்டியோட சேஃப்டியையும் மென்ஷன் பண்ணி தான் இந்த உலோகங்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் வெறும் மரத்தை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கார் உருவாக்குனா எப்படி இருக்கும்? நீங்கள் பார்க்குற இந்த கார் வெறும் மரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 240 மைல்/ஹவர். இந்த கார் ஸ்பீடு விஷயத்தில் கிங்காக இருந்தாலும் ரோட்டில் ஓட்டுறதுக்கான பெர்மிஷன் இன்னும் இந்த காருக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் கஷ்டமான விஷயம். வேடர் சூசைட் ஸ்குவாட். 2016 சூப்பர் ஹிட்டான ஒரு மூவி தான் சூசைட் ஸ்குவாட். இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்கும். அதுபோல தான் அதில் வர பர்பிள் கலர் லம்போர்கினி காரும் எல்லாரையும் கவர்ந்திருக்கும். இதுக்கு பின்னால மேட் மெர்கண்டர் கிளைன் அப்படிங்கிறவரோட கடினமான உழைப்பு ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கார் டிசைனர் ஆன அவருக்கு உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிற வகையில் ஒரு கார் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசையில் உருவானது தான் சூசைட் ஸ்குவாட் படத்தில் வர இந்த லம்போர்கினி கார். அவர் நினைச்சது போலவே அவரோட இந்த டிசைன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகவும் செய்தது. என்னடா இது, எல்லா ஹேண்ட்மேட் கார்களையும் வெளிநாட்டில் உள்ளவங்க மட்டும்தானே உருவாக்கினாங்க, நம்ம இந்தியாவில் உள்ளவங்க யாரும் உருவாக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
நம்ம இந்தியாவிலேயே நிறையவே ஹேண்ட்மேட் கார்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் நம்ம லிஸ்ட்டில் வர கார் எதுன்னா, கேரள மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனஸ் அப்படிங்கிற 25 வயது இளைஞர் உருவாக்கிய லம்போர்கினி கார் தான். ஏன் இந்த காரை நம்ம லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த காரை உருவாக்க ஆன செலவும் இதில் அந்த இளைஞர் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸும் தான். இந்த காரோட சேஸ் தவிர அவர் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் ரீசைக்கிள் பண்ண திங்ஸ் தான். 5 லிட்டர் பழைய கேன் யூஸ் பண்ணி ஃபியூயல் டேங்க், பிஸ்கட் கவர் யூஸ் பண்ணி ஹெட்லைட், டேப்லெட் கவர் யூஸ் பண்ணி பட்டன் சிஸ்டம், வண்டியோட பாடி ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பேனர் அப்படின்னு எல்லாமே அவருக்கு ஈஸியாக கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு அட்டகாசமாக ஒரு லம்போர்கினி காரை உருவாக்கியிருக்காரு. பார்க்க தான் இப்படி சிம்பிளாக இருந்தாலும் ஒரிஜினல் லம்போர்கினி காரில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கார்லேயும் இருக்குது. பவர் விண்டோ, சன்கிளாஸ் அப்படின்னு எல்லா வசதியும் உள்ள இந்த லம்போர்கினி காரை உருவாக்க அனஸுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகியிருக்கு. அது மட்டும் இல்லை, அனஸ் வேற எந்த ஒரு ஆளோட உதவியும் இல்லாமல் தனி மனிதனாக இந்த காரை 1.5 வருஷத்தில் உருவாக்கியிருக்காரு. டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் முடிச்ச இந்த காரை ரோட்டில் ஓட்டுறதுக்கு லீகல் பர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்காரு அனஸ். மனிதன் சொந்தமாக உருவாக்கிய இந்த ஹேண்ட்மேட் கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எந்த கார் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் உங்களை வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.